தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இரவோடு இரவாக நீக்கம், தமிழக வெற்றிக்கழக அமைச்சர் அதிர்ச்சி. இரவோடு இரவாக நீக்கம், தமிழக வெற்றிக்கழக அமைச்சர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக்கழகம் கடந்த 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசு அமைத்துள்ளது. மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுள்ளார். இந்த சூழ்நிலையில் சேலத்தில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர்களாக சேலம் மண்டலத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் இரவோடு இரவாக அந்த தற்காலிக ஓட்டுநர்கள், தற்காலிக கண்டக்டர்கள் இரவோடு இரவாக 1000க்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். 2023ஆம் ஆண்டிலிருந்து தற்காலிக ஓட்டுநர்களாக, தற்காலிக கண்டக்டர்களாக வேலை பார்த்து வருகிறார்கள். எந்த முன் அறிவிப்பும் இன்றி அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்கள். அந்த மாவட்டத்தை சார்ந்த போக்குவரத்து துறை அமைச்சரான விஜய் பார்த்திபனை சந்தித்து முறையிட்டுள்ளார்கள். இது தனக்கு தெரியாது என்று அதிர்ச்சியை வெளியிட்டுள்ளார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். தமிழக அரசு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆள் எடுப்பது கிடையாது. ஏறத்தாழ 5 லட்சம் பணியிடங்கள் காலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு ஆள் எடுக்கலை. பெர்மனண்ட்டாக ஆள் எடுக்காமல் தற்காலிக ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், கன்சால்டேட்டட் பேமெண்ட்டில் வேலைக்கு ஆள் எடுத்து சமாளிக்குது. அதுதான் உண்மை. இன்றைக்கி மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கிட்டு டாக்டர்கள் முதற்கொண்டு, ஓட்டுநர்கள், கண்டக்டர்கள் முதற்கொண்டு நிறைய இடங்களை தற்காலிக ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து 15,000 சம்பளம், 20,000 சம்பளத்துக்கு அவங்கள நியமித்து வேலை வாங்குது. எந்த முன்னறிவிப்புமின்றி வேலையிலேருந்து தூக்குது. ஆனால் அந்த 5 லட்சம் பணியிடங்களும் நிரந்தர பணியிடங்கள். அந்த நிரந்தர பணியிடங்களுக்கு பெர்மனண்ட்டாக ஆள் எடுக்கணும். கொடுத்தா 60,000, 70,000, 80,000 சம்பளம் கொடுக்கணும்ல. அதுக்காக வேண்டி இந்த 5 லட்சம் பணியிடங்களும் தற்காலிக ஊழியர்களாக, கன்சால்டேட்டட் பேமெண்ட் ஒப்பந்த ஊழியர்களாக நியமித்து தேவைப்படும் போது வச்சுக்கிறது, திடீர்னு வேலையிலேருந்து தூக்குறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தவறான செயல். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அது கிடையாது. தமிழ்நாட்டை தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெர்மனண்ட் வேலையை டெம்பரரி ஒர்க்கர்ஸ், கன்சால்டேட்டட் ஒர்க்கர்ஸை வச்சு நிரப்புறது, இது ஒரு தவறான செயல். தமிழக அரசு இதை கைவிடணும். 5 லட்சம் காலியிடங்கள் உள்ளன. அந்த காலியிடங்களை பெர்மனண்ட்டாக ஆள் எடுத்து நிரப்ப வேண்டும். சும்மா அந்த ஒப்பந்தத்துக்கு ஆள் எடுக்கிறது, டெம்பரரி ஆள் எடுக்கிறது, கன்சால்டேட்டட் பேமெண்ட்டில் ஆள் நிரப்புறது, அதை விட்டுட்டு நிரந்தர வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.